15,000 யோ, அந்த ஆளு அவ்வளவு ஒர்த்தெல்லாம் இல்ல. இந்த விளம்பரம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பண்டு உன்னை கட்டின பாவத்துக்காக அவருக்காக ஒரு 15,000 செலவு பண்ண மாட்டியா? ஏய் லூசாடி நீ, அந்த ஆளை கட்டினதே வேஸ்ட். இப்ப 15,000 வேற வேஸ்ட் பண்ணுமா அந்த ஆளுக்காக? புரியாம பேசாதடி. 15,000 செலவு பண்ணா 50,000 ரூபாய் பட்டுப்புடவை கிடைக்கும். ஐயோ, இவ வேற ஆசை கட்டுறாளே 50,000 பட்டுப்புடவை. நீ ஒரு நிமிஷம் இருப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவருடைய போட்டோவும் கொண்டு வாங்க. கொண்டு வரேன் 15,000 கொடுக்கணுமே. ஏ மாமி, உனக்கு ஏன் இந்த கெட்ட எண்ணம்? பாவம், அவர் எங்கேயோ நிம்மதியா இருக்காரு. அவரையே இந்த பூதத்துக்கிட்ட புடிச்சு கொடுக்க ட்ரை பண்றேன். கௌசல்யா, மைண்ட் யுவர் டங். கொய்யால யார பார்த்து மைண்ட் யுவர் டங்குங்கற? மவள, உனக்கு நாக்கு இருக்காது, இழுத்து வச்சு அறுத்துருவேன். காலகம் முடிச்சவளே. இந்தப்பா 15,000 இருக்கு. இந்த போட்டோ இந்த. என்ன பண்டு 2 போட்டோ கொடுக்கற? ஒண்ணு ஏன் போட்டோடி. அந்த ஆளு என்ன பிரிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சுல, ஒருவேளை என் மூஞ்சி மறந்துருந்தா அதுக்குதான் இதையும் கொடுத்திருக்கேன். ஆமாமா, போட்டு விடுங்க. இவங்க போட்டோவை பார்த்துட்டு அவர் உள்ளூர்ல இருந்தாலும் உஷார வெளியூருக்கு தப்பிச்சு ஓடிட்டோம். கரெக்டா அத்தை? ஏய், அந்த ஆளை துரத்துன மாதிரி ஒன்னையும் ஒரு நாள் அடிச்சு துரத்தனா இல்லையா பாரு. நீங்க துரத்திட்டாலும் நான் ஓடிட்டாலும் நடக்கிற வேலையை சொல்லுங்க. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? இங்க பாருப்பா, போட்டோ நல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரி போடுப்பா. ஆமாப்பா, நல்லா பளிச்சுன்னு தெரியணும். இரு, அதோட இந்த போட்டோவை வாங்கிக்கோ. ஏய் இரு, இது யார் போட்டோடி? எங்க ஆத்துக்கார் போட்டோ. எங்க ஆத்துக்கார் போட்டோ? உன் ஆத்துக்கார் போட்டோவை எதுக்குடி ஏன் விளம்பரத்துல குடுக்குற? இல்ல பண்டு, என் புருஷனை தேடி நானும் தனியா விளம்பரம் கொடுக்கறேன். ஓஹோ, விளம்பரம் குடுக்கற அளவுக்கு உனக்கு வசதி வந்துருச்சா? ஒரு விளம்பரத்தை புடிச்சு கொடுத்தா இன்னொரு விளம்பரம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதான் ஒன்ன கரெக்ட் பண்ணி ஒரு விளம்பரம் புடிச்சு கொடுத்துட்டு நானும் ஓசியில என் விளம்பரத்தை கொடுத்துட்டேன். அடி பாவி நாசக்காரி, ஏதோ அக்கறையில சொல்றேன்னு பார்த்தா ஆத்துக்கார கண்டுபிடிக்க என்ன விளம்பரம் போட்டு வச்சிட்டியா? வேற என்ன பண்றது பண்டு, 15,000 நான் எங்க போவேன்? எங்க ஆத்துக்கார் ஓசியில விளம்பரம் கொடுக்கறதுக்கே ஒர்த் இல்லாதவர். இருந்தாலும் பட்டு போறதுக்காக கொடுக்கறேன். மாமி, சரியான கிரிமினல் தான் நீ. ஆமா, உன் கல்யாணமாவது சொந்த செலவு நடந்துச்சா இல்ல அதுவும் ஓசிதானா? இல்ல கௌசல்யா, அதுவும் ஓசிதா. என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேனா, அங்க அவரை வர வச்சு அந்த கல்யாணத்தோட என் கல்யாணத்தை நான் முடிச்சுட்டேன். ஐயோ, இப்படி ஒரு அல்பத்தோட நான் பழகிட்டு இருக்கேனே. ஏண்டி கேடுகிட்ட சிரிக்கி இந்த லட்சணத்தை பெருமையா வேற சொல்றியாடி? யோ, நீ என்ன இவ கதைய வாய் அழிச்சிட்டு பாத்துட்டு இருக்க? போயா, போய் விளம்பரத்தை போடுற வழியை பாரு. கிளம்பு. போயிட்டு வா. என்ன எங்க ஆத்துக்கார் வந்துருவாரோ? ஐயோ, உன்னை கொன்னுருவேன் அவளை. என்னத்த கொசுவை விரட்டுறதுக்காக மருந்து போடுறீங்களா? ஏய், இந்த நெருப்பு அப்படியே உன் தலையில கொட்டிடுவேன். திமிரு பிடிச்சவள. இது சாம்பிராணி புகடி. ஒரு குடும்ப பொண்ணுக்கு எது எந்த புகைன்னு கூட தெரியாதா? தெரியும். இருந்தாலும் என்னைக்கு இல்லாத திருநாளா நீங்க இந்த வேலையெல்லாம் செய்றீங்களே, அதான் லைட்டா டவுட் வந்துச்சு. வருண்டி, உனக்கு எல்லாம் வரும். சிவில் அப்படியே தமிழ் வாசிச்சேன்னு வச்சுக்கே, இந்த டவுட் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். சரி அத்தை, டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸ். ஆமா, இன்னைக்கு எந்த விசேஷனாலும் இல்லையே, அப்புறம் எதுக்கு சாம்பிராணி போக போடுறீங்க? அடியே, அவர் வராருல்ல. யாரு சாம்பிராணி போக போடுறவரா? நேத்து விளம்பரம் போட சொன்னேன்ல, இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கோம். அத அவர் பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவாரு. அவர் வரும்போது வீடே மங்களகரமா இருக்கணும்டி. அதுக்குதான் இந்த சாம்பிராணி புகைய இப்ப போடுறேன். வீடு மங்களமா இருக்கும், ஆனா அவர் வந்தா அவர் வாழ்க்கையே அமங்கலமாடுமே. என்னது? ஒண்ணும் இல்ல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏண்டி, தினமும் நம்ம வீட்டுக்கு காலையில பேப்பர் வந்துரும்ல? ஆமா.
இன்னைக்கு இன்னும் வரல? நான் என்னமோ பேப்பர் போடுவேன் பின்னாடி சுத்துற மாதிரில கேக்குறீங்க. ஒரு சில சமயம் அவன் லேட்டா தான் போடுவான். ஆமா, நீங்க எதுக்கு பேப்பர் போடுறவன பத்தி கேக்குறீங்க? உன் மண்டையில ஈருப்பேனை தவிர வேற எதுவுமே ஏறாதா? அடியே, நேத்து விளம்பரம் கொடுத்தோம், அது இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்குன்னு சொன்னேன்ல, அது வந்திருக்கான்னு பாக்கணும், அதான் கேட்டேன். ஓ, புருஷன் வரவுக்காக தான் இவ்ளோ ஆவலா வெயிட் பண்றீங்க போல இருக்கே. இத பாருடி, என்னோட பர்சனல் மேட்டர்ல நீ தலையிடாத, அப்புறம் நான் பச்சை பச்சையா திட்டிடுவேன், ஜாக்கிரதை. என்ன? அவர் வருவாரா, அவர் வருவாரா, உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவர் வருவாரா, காதலா காதலா காதலால் தவிக்கிறேன், ஆதலால் வா. என்னத்த இப்படி ஒரு பதிபக்தியை நான் பார்த்ததே இல்லையே. புருஷன் வந்துருவாருன்னு இப்படி விழுந்து விழுந்து கும்பிடுறீங்க. அடியே, நான் ஒண்ணும் அந்த ஆள் நிரந்தரமா இங்கேயே தங்கணுங்கிறதுக்காக சாமியெல்லாம் கும்பிடலடி. அந்த ஆள் வந்து நான் பட்டுப்புடவைய வாங்கினதும் உடனே அந்த ஆள் கிளம்பிடணும்னு சாமியை வேண்டிட்டு இருக்கேன். இப்படி ஒரு அல்ப புத்தியா உங்களுக்கு? புடவைய விட புருஷனை இவ்வளவு சீப்பா நினைக்கிறீங்க? ஏய், ஒரு பொம்பளை புருஷன் இல்லாம கூட இருந்துடலாண்டி, ஆனா புடவை இல்லாம இருக்க முடியுமா? எனக்கு புடவை தாண்டி முக்கியம். ஐயோ, வந்துட்டாடி வந்துட்டாடி. ஐயோ, எனக்கு வெக்கமா வருது, தள்ளடி. ஐயோ, என்னத்த பிரிஸ்கா போனீங்க, இப்ப குஸ்கா மாதிரி வந்து நிக்கிறீங்க? கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு, ஆனா அங்க யாரையுமே காணோம். அத்த, அது பக்கத்து வீட்டு கேட்டு சத்தம். இவ்ளோ ஆர்வ கோளாறால இருக்காதீங்க. இத பாரு, அது ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், புரியுதா? நீ போய் உன் வேலையை பாரு, போ 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 போ. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ. இந்த அத்தை கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. யோ, அத்தை வீட்டுக்கார எங்கயா இருக்க? என்ன இது வெயிட்டா? அப்போ இடிக்காம போவே மாட்டீங்களா? அத்தை, ஏகப்பட்ட ஐட்டங்களா இருக்கே, இதெல்லாம் நமக்கு அத்தை? நோ 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 நோ, இன்னைக்கு வரப்போறாரே என் வீட்டுக்காரு, அவருக்கு. பாவண்டி, அவர் எத்தனை நாளா பட்னி கிடந்து நாக்கு செத்து போய் அலையறாரோ தெரியல. அதனாலதான் இருக்க போற கொஞ்ச நாளைக்கு நல்லா சாப்பிடட்டும்னு என் கையாலேயே விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன். நடக்கட்டும் நடக்கட்டும். மேலுக்கு தான் காட்டு பூச்சி மாதிரி இருக்கீங்க, ஆனா மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பரபரான்னு பறக்குது போல இருக்கே. ஐயோ, ஏதோ கார் சத்தம் கேக்குதுடி. அவர் தாண்டி. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே. அத அடங்குங்க அடங்குங்க, அது சைக்கிள் பெல் சத்தம். கார் சத்தத்துக்கும் பெல் சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு? இதோ பாருங்க, ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. ஐயோ கௌசல்யா, இது கன்ஃபார்ம்டா அவர் தாண்டி. அங்கே இருங்க, உள்ள வராதீங்க. ஐயோ, நான் என்ன கௌசல்யா, வாடி. எங்க வேணும்? என்ன போங்கறீங்க? ஐயோ, என்னத்த வாங்குறீங்க போங்கறீங்க? இருடி. ஐயோ, அவருக்காக நான் ஆர்த்தி கரைச்சி வச்சிருக்கேன்டி. இந்த கற்பூரத்தை கொளுத்து. அங்கே இருங்க, வந்துடாதீங்க. கொளுத்துடி, சீக்கிரம் கொளுத்து. போங்க. ஐயோ, திரும்ப கொளுத்துடி. ஐயோ, மூச்சு விடாம போங்களேன். அவர் வர நேரத்துல இதெல்லாம் அணையணும். வாடி. வர. மாமா. ஐயே, நீயா? ஆமாமா. என்ன எனக்கு போய் ஆரத்தி சுத்துறீங்க? ஐயா, சீச்சி, இது ஒண்ணும் உனக்கு இல்ல. என்ன சிலிண்டர் இருக்கா? ஏமா சிலிண்டர் கிட்ட நெருப்ப காட்டுற, பத்திக்காதா? யோ, இது ஒண்ணு நெருப்பு இல்லையா, இது கற்பூர தீபம். அது கேஸுக்கு தெரியுமா? கப்புன்னு புடிச்சிக்கமா, நல்லமா. போ. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஐயோ, மானம் போச்சு. ஐயோ, 2 ரூபா கற்பூரம் வேஸ்ட். அட லூசு. கேஸ் கிண்டலு. லைட்டா. பண்டு என்ன பண்டு, நாம கொடுத்த விளம்பர பேப்பர் வந்துருத்தா? இன்னும் பேப்பரே வரலடி. பேப்பரே வரலையா? நான் இந்நேரம் பேப்பர் வந்திருக்கும்னு நினைச்சேனே. ஏன் மாமி, விளம்பரம் தான் ஓசில கொடுத்த, பேப்பரையாவது காசு கொடுத்து வாங்க கூடாதா? பழக்கம் இல்ல கௌசல்யா, நான் தினமும் டீ கடையில ஓசிய பேப்பர் வாங்கி தான் படிப்பேன். டீ கடையிலயா? அங்க ஆம்பளைங்க தான் டீ குடிச்சிட்டு தம் அடிச்சிட்டு ஓசில பேப்பர் படிப்பாங்க. ஏன் அவங்க தான் படிக்கணும்னு சட்டமா என்ன? நானும் தினமும் அங்கதான் படிப்பேன்.
பொம்பளையா நேலாம் பேப்பர் வந்துருச்சு. ஏய் ஓசி மாமி குடு கொண்டடிக்கிற குடிங்க. ஏண்டி பணம் கொடுத்து விளம்பரம் போட்டது நான், நீ ஓசியில விளம்பரத்தை பாப்பியா? நான் தானே முதல்ல பாப்பேன். இரு பாக்குறேன். ஏய் என் மேல ஏறி குச்சி வந்து பாப்பியா? இருடி பிரிக்கிறேன். என்ன ஆச்சு உங்க வாழாம்பாரம்? ஐயோ என்னடி இது? ஏன் புருஷன் போட்டோக்கு பதிலா வேற எவன் போட்டோவே போட்டிருக்கானுங்க? ஓடுனா உடம்பு குறையும்னு சொல்லுவாங்க. நாமளும் ஒரு வருஷமாக ஓடிட்டு தான் இருக்கோம். இந்த ரோடு தான் கரையே தவிர நம்ம உடம்புல இருக்க லோடு கரைய மாட்டேங்குது. சரி, கடமையை செய்வோம், பலன் பின்னால் வரும். ஏய் என்னடி பேப்பர்கார வாசல்ல பேப்பரை வீசுற மாதிரி என் மோரையில பேப்பரை வீசுற? இந்த பேப்பரை படிச்சு பாரியா? படிக்கிறதுனா பேப்பர் வாங்குறோம். மத்தவங்க என்ன திங்கிறதுக்கா பேப்பர் வாங்குவாங்க? நாலாவது பக்கத்தை பாரியா? கீழே பாரியா? யோ பேப்பர்ல கீழே பாரியா? என்னடி பேப்பர்ல ஏன் போட்டோலாம் வந்திருக்கு? உன் பொண்டாட்டி விளம்பரம் கொடுத்திருக்கா. நீ எதுக்கு விளம்பரம் கொடுத்த? யோ அறவே காடு, அத முழுசா படி. உயர்திரு கணவர் அவர்களுக்கு, நடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு எங்கிருந்தாலும் உடனே நீங்கள் வீட்டிற்கு வரவும். இனி நான் உங்களை அடிக்காமல் மிதிக்காமல் கண்காணாமல் பார்த்துக் கொள்கிறேன், இது உறுதி. இப்படிக்கு உங்கள் அன்பு மனைவி பண்டரிபாய். குறிப்பு: மேற்கண்ட நபரை எவரேனும் கண்டால் தெரிவிக்க வேண்டிய முகவரி நம்பர் 17 வேலன் நகர், மடிப்பாக்கம், சென்னை. என்னடி இது அநியாயமா இருக்கு? நாம சந்தோஷமான குடும்பம் நடத்துறோம், அப்புறம் ஏன் இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்த? அதுவும் பண்டரிபாயின் பேரை வேற மாத்திக்கிட்ட. நம்ம வீட்டு அட்ரஸ் வேற மாதிரி இருக்கு, போட்டோல வேற மாதிரி இருக்கே. நீ என்னடி இது? கொஞ்சம் கிட்ட வையேன். என்னடி இது புது பழக்கம்? கட்டின புருஷனை கை கட்டி அடிக்கிற? நீ எனக்கு மட்டும் புருஷனா இருந்த வரைக்கும் உன் முன்னாடி கை கட்டி தான் நின்னுட்டு இருந்த. இப்ப இன்னொருத்திங்க புருஷனா இருக்கியே, உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? கையே இல்ல, காலையே வச்சு மிதிப்பேன். இந்த பாடி இந்த மாதிரி அராஜகமா பேசாத. இந்த விளம்பரத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. சொல்ற கேட்டுக்க காயத்ரி. ஏய் சம்மதம் இல்லாமையா உன் போட்டோட விளம்பரம் வந்திருக்கு? இந்த பாரு, இந்த போட்டோல இருக்கிறது நான் இல்ல. இந்த போட்டோல இருக்கிறது என்ன மாதிரியே எவனோ ஒருத்தன். ஓஹோ, டபுள் ஆக்ஷன் படம் ஓட்டுறியா? மரியாதையா உண்மையை சொல்லு. அந்த பண்டரிபாய் எப்பயா கல்யாணம் பண்ண? எனக்கு முன்னாடியா இல்ல எனக்கு பின்னாடியா? ஐயோ, அவள கல்யாணமே பண்ணலடி. ஓஹோ, அப்ப இல்லீகலா வச்சிருக்கியா? ஐயோ, அவ யாருனே தெரியாதுடி. கொஞ்சம் விட்டா என்னையவே யாருன்னு தெரியாது சொல்லுவ போல இருக்கே. இத பாரு காயத்ரி, தப்பான விளம்பரத்தை பார்த்து தப்பா முடிவு பண்ணி தப்பா பேசிட்டு இருக்க நீ. சத்தியமா சொல்றேன், உன்னை தவிர எனக்கு வேற எந்த பொண்டாட்டி கிடையாது. இந்த மாதிரி எத்தனை பொண்டாட்டிட்ட சொல்லியிருக்கிற? ஏன்டி என்னை இப்படி இம்சப்படுத்துற? நான் சொல்றத நம்பு. நம்பனையா? நம்பன. நீ நல்ல புருஷன், உத்தம புருஷன், தங்கமான புருஷன் நம்புறனே. ஆனா நீ தகர டப்பா வாயில இருக்க. என் நம்பிக்கையில தீய வச்சிட்டியா? நான் உனக்கு என்னையா குறை வச்சேன்? எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டியே. ஏய், அடிச்சான்னு வச்சுக்க, அட்ரஸ் இல்லாம போயிடுவ. எனக்கு இந்த விளம்பரத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்ற, கேட்க மாட்டேங்கிற. உன் இஷ்டம் எதுவும் பேசிட்டு போயா நீ? இந்த பாரு, அப்ப நான் வீட்டை விட்டே போயிருவேன், ஜாக்கிரதை. சபாஷ். அந்த வீட்ல இருந்து விளம்பரம் வந்தோன்னே இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றியா? இதுக்கு தான் பிட்ட போடுறியா? அடியே முட்டாள், இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி நீ என்ன புரிஞ்சுக்கலையா? நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க. என் குடும்பமே இங்க நாறிட்டு இருக்குது. நீ நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் பாட்டு பாடிட்டு வர. என்னது
நம்ம குடும்பம் நாரி போச்சா? ஆறு மனமே யாரு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு, தேர்ந்து மனதில் வாழும் வகையில் தெய்வத்தின் கட்டளை யாரு, தெய்வத்தின் கட்டளை யாரு, ஆறு மனமே யாரு. என் வாழ்க்கையே பறி போயிடுச்சு, நான் பதறி கிடக்குறேன். நீ பைத்தியக்கார மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கிற. நான் பார்த்தா பைத்தியக்காரன், உன் பாட்டனுக்கு வைத்தியம் பாப்பேன். பெற்றெடுத்த தாயாக மற்றவரை நான் நினைச்சு பிள்ளையனை வாழ வேண்டா, அந்த பெருமகளை காப்ப வேண்டா. ஓயா, நீ எல்லாம் ஒரு அப்பனா? அந்த பேப்பரை வாங்கி பாரியா. நாடோடி பாசமலர் ஆயிரத்தில் ஒருவன். அப்பா, உள்ள போட்டோ பாருப்பா. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும். பொய்யை சொல்லாதது, பொய்யை சொல்லாதது. பொய்யே சொல்லாதா? என்ன ஏமாத்துமா? இந்த போட்டோவை நல்லா பாரு. அதோ அங்க நிக்குதே, அதோட மூஞ்சி இந்த மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு. ஆக என்ன பொருத்தம், உங்க குழி என்ன பொருத்தம். காதலினும் நாடகத்தில் கல்யாணம் சுகமே. அப்பா, ஒரு கல்யாணம் பண்ணா சோகம், இது இன்னொருத்தையும் உள்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் இலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் போடா. ஓ அப்போ போனா போட்டுன்னு என் புருஷன் என்ன விட சொல்றியா? நீ ஏண்டி விடுற? நான் உன் புருஷன் தான். கனவுல கூட நோக்கி நினைச்சதில்ல காயத்ரி. சொல்றத நம்புமா? சொல்லாதே, யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டா. மாமா, நான் உண்மையைத்தான் சொல்றேன் மாமா. உண்மை எது பொய் எது ஒண்ணுமே புரியலே. நம்ம கண்ண நம்மாலே நம்ப முடியல. கரெக்ட்ப்பா. நான் எப்பவுமே கரெக்டா தான் பாடுவேன். அப்பா, நீ சொல்றது கரெக்ட்னு சொல்ல வந்தப்பா. நான் சொல்லலம்மா, பாடுனேன். அப்பா, இவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இனிமே இந்த ஆளை நான் நம்ப மாட்டேன். நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. மாமா, நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா நீ? சரிடி, நீ நினைச்ச மாதிரியே இருக்கட்டும். விளம்பரம் கொடுத்திருக்காளே எவ்வளவு ஒரு பண்டரி பாய், அவளே என் பொண்டாடி தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. போடி. அப்பா, என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. காயத்ரி, அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. வாடி வெளிய. யாரு இது? ஹரி படத்துல வர அடியாள் மாதிரி கத்துறது யாரு? நீதான் பண்டேரி பாயா? என்ன பார்த்தா என்ன பிரியாணி கடை பாய் மாதிரி தெரியுதா? நீ யாரு? ஓ, இப்ப பேப்பர் போடுற வேலைக்கு பொம்பளைகளும் வந்துட்டீங்களா? ஆனா நீ அறிவு கெட்ட முண்டடி. போட்ட வீட்டுக்கே மறுபடியும் பேப்பரை கொண்டு வந்து போடுற. ஏய், என்னடி நக்கலா? நான் யாரு என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு இருக்க. ஓ, இப்ப நீ யாரு என்னன்னு வேற விசாரிக்கணுமா? சரி சொல்லுமா, நீ யாருமா? அந்த பேப்பர் எடுத்து பாருடி. உன்னை பத்தி பேப்பர்ல போட்டிருக்காங்களா? அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கறா நீ? யாரது? அதாண்டி ஒண்ணுமே தெரியல. கேட்டா பேப்பர் எடுத்து பாரு, பேப்பர் எடுத்து பாருன்னு சொல்றாடி. பேப்பர் சொல்றாளா? கொண்டா. உன் போட்டோவை காணுமே. பட்ட பகலில் செயினை அறுத்த இளம் பெண் அவளாடி நீ? செயினெல்லாம் பார்த்து அத்தை அறுக்க போறா. அடச்சி, நான் அது பக்கத்தை பாருடி. டியா, ஏய் என்னடி ரொம்ப ஓவரா அத்தைய வாடி போடின்னு சொல்லிட்டீங்க. அப்ப போடி வரேன்னு சொல்லவா? ஐயோ, உன் திருவாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இரண்டி. அவள டைம் சரியில்லை. ஃபைனலா ஓட விட்டு அடிப்போம். பாருங்க பேப்பர்ல என்ன இருக்கு பாருங்க.
கள்ளக்காதலன் துணையுடன் கணவனை கொன்ற பெண். இத நீயா? ஏய் கடுப்பேத்தாத, கைய கால எடுத்துருவேன். அதுல ஒரு விளம்பரம் இருக்கே, அத குடுத்தது நீ தானே? இந்த விளம்பரமா? ஆமா நான் தான். என் புருஷனுக்கு நீதான் பொண்டாட்டியா? ஏடி லூசு, உன் புருஷன் சொல்ற, அப்ப நீ தானடி பொண்டாட்டி. உன் புருஷனுக்கு நான் எப்படி பொண்டாட்டி ஆக முடியும்? அப்புறம் எதுக்குடி நீ பொண்டாட்டின்னு சொல்லி விளம்பரம் கொடுத்த? ஓஹோ, இந்த போண்டா மூஞ்சிக்கு நீதான் ஓனரா? சாரிமா, போட்டோ மாறி போச்சு. என்ன காது குத்துறியா? ஐயோ, போட்டோக்கு எப்படிமா காது குத்த முடியும்? வாய மூடு.